أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாபத்தில் 7வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற சுலைமான் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சிகால நிகழ்வுகளை பற்றி நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அடுத்த ஆட்சியாளராக, அதாவது 8வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் ஆட்சிகால நிகழ்வுகளை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். கலீஃபா அஸ்-சாலே என்று, அதாவது நம்பிக்கைக்குரிய கலீஃபா என்று அழைக்கப்படும் உமர் பின் அப்துல் அஜீஸ் பின் மர்வான் பின் ஹக்கம் அவர்கள் நபி வழி கலாபத்தின் 5வது கலீஃபாவாக பெரும்பாலான மார்க்க அறிஞர்களால் அழைக்கப்படுகிறார்கள். காரணம், உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த நபி வழி கலீஃபாக்களின், அதுவும் குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் முத்திரையாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் ஹிஜ்ரி 65ஆம் ஆண்டில் பிறந்தார்கள். வேறு வார்த்தையில் சொல்வதென்றால், உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமடைந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தார்கள். இவர்களுடைய தாயார் பெயர் லைலா பின் அசிம் இப்னு உமர் பின் கத்தாப். அதாவது இவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன் வழி பேத்தி ஆவார்கள். உமர் அவர்கள் சிறு வயது முதலே மதினாவில் கல்வி கற்று மதினாவில் உள்ள நீதித்துறை அறிஞர்களிடம் இறை வேத நூல்களை கற்றறிந்தார்கள். உமர் அவர்கள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் உயர் நிலையை அடைவதற்கு மதினாவில் உள்ள சூழ்நிலையும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மதினாவில் வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்களில் உமர் அவர்கள் ஒரு தலை சிறந்த அறிஞராகவும் மக்களின் பிரபலமான இமாமாகவும் இருந்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை உமர் பின் அப்துல் அஜீஸை பற்றி கூறும் பொழுது, உமர் பின் அப்துல் அஜீஸின் பின்னால் நின்று நாங்கள் நிறைவேற்றிய தொழுகைகள் எல்லாம் இறை தூதர் அவர்களின் பின்னால் நின்று நாங்கள் நிறைவேற்றிய தொழுகையை போன்ற இறை அச்ச உணர்வோடு இருந்தது என்று குறிப்பிட்டார்கள். உமர் அவர்கள் சிறுவனாக இருந்த பொழுது குதிரை உதைத்த ஒரு தழும்பு அவர்களது முகத்தில் ஏற்பட்டிருந்தது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம், எனது வழி தோன்றலில் முகத்தில் தழும்புடன் கூடிய என் பேரன் ஒருவர் வருவார், அவர் இந்த மண்ணை நீதியாலும் நேர்மையாலும் நிறைவு செய்வார் என்று கூறியிருந்தார்கள். குதிரை உதைத்து ரத்தம் வழியே நின்ற உமரின் முகத்தை துடைத்தவாறு அவரது தந்தை அப்துல் அஜீஸ் தன் மகனிடம், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தழும்புடன் கூடிய ஒருவர் என்று சொன்னது நீயாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதுபோல இப்னு உமர் என்று அழைக்கப்படும் அப்துல்லா பின் உமர் அவர்களின் மகன் பிலால் முகத்திலும் ஒரு தழும்பு இருந்ததால் அவரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்து அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் உமர் பின் அப்துல் அஜீஸ் கலீஃபாவாக ஆனதும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்ட அந்த பேரன் இவர்தான் என்று அன்றைய மார்க்க அறிஞர்கள் உறுதிப்படுத்தினார்கள். உமர் அவர்களின் தந்தையும் அப்துல் மலிக்கின் சகோதரருமான அப்துல் அஜீஸ் எகிப்தின் ஆளுநராக பணியாற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே மக்களிடம் பெற்ற வாக்குறுதியின்படி அப்துல் மலிக்கு பிறகு அப்துல் அஜீஸ் தான் கலீஃபாக வர வேண்டும். ஆனால் அப்துல் மலிக் காலத்திலேயே, அதாவது ஹிஜ்ரி 85ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு போரில் அப்துல் அஜீஸ் மரணம் அடைந்ததால் அப்துல் மலிக்கின் மரணத்திற்கு பிறகு அவரது மகன் வலீத் பின் அப்துல் மலிக் அடுத்த கலீஃபாவாக பொறுப்பேற்றார். அப்துல் அஜீஸ் இறக்கும் போது உமர் பின் அப்துல் அஜீஸ் மதீனாவில் இருந்தார்கள். அவரை டமாஸ்கஸுக்கு வரவழைத்த அப்துல் மலிக் தன் மகள் ஃபாத்திமாவை உமருக்கு திருமணம் செய்து வைத்தார்.
அப்துல் மலிக்கின் மரணத்திற்கு பின் அடுத்த கலீஃபாவாக பொறுப்பேற்ற வலீத் பின் அப்துல் மலிக் உமரை முதலில் மதீனாவிற்கும் பிறகு ஹிஜாஸ் பகுதி முழுவதற்கும் ஆளுநராக நியமித்தார். ஹிஜ்ரி 86 முதல் 93 வரை உமர் அவர்கள் ஆளுநர் பொறுப்பில் இருந்தார்கள். மதீனாவின் ஹஜ் பயண தலைவர், அதாவது அமீருல் ஹஜ் என்ற முறையில் உமர் அவர்கள் பல முறை ஹஜ்ஜி கடமைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். மதீனாவில் அவர்கள் சட்ட அறிஞர்கள் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தி போர்கள் சம்பந்தமான விதிமுறைகளை உருவாக்கி அவைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தார் உமர் அவர்கள். ஹிஜ்ரி 93ஆம் ஆண்டு ஹஜ்ஜாஜின் குற்றச்சாட்டின் காரணமாக உமரை ஆளுநர் பொறுப்பிலிருந்து விலக்கி சிரியாவுக்கு வந்து தன்னுடன் இருக்கும்படி அழைத்தார் வலீத். இதற்கிடையில வலீத் தனக்கு பிறகு மக்களின் வாக்குறுதியின்படி அடுத்த கலீஃபாவாக சுலைமான் பின் அப்துல் மலிக் வருவதை விரும்பாமல் அவரை தவிர்த்துவிட்டு தன்னுடைய மகனை கலீஃபாவாக்கும் முயற்சியில் வலீத் ஈடுபட்டிருந்தார். வலீதின் இந்த முடிவை மிக கடுமையாகவும் அதே நேரத்தில் வெளிப்படையாகவும் உமர் அவர்கள் எதிர்த்தார்கள். இதன் காரணமாக உமர் அவர்கள் 3 ஆண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பிறகு ஒருவரின் பரிந்துரையின் பேரில் விடுதலையானார்கள். அதன் பிறகு வலீதின் ஆசை நிறைவேறாமல் ஏற்கனவே மக்கள் வாக்குறுதி அளித்தபடி சுலைமான் பின் அப்துல் மலிக் அடுத்த கலீஃபாவாக பொறுப்பேற்கிறார். உமர் அவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாக மிகவும் நன்றி உணர்வோடு இருந்த சுலைமான் தான் கலீஃபா ஆனது முதல் வேளையாக உமர் அவர்களை தன்னுடைய தலைமை அமைச்சராகவும் ஆலோசகராகவும் நியமித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தான் இறந்த பிறகு உமர் பின் அப்துல் அஜீஸ் தான் கலீஃபாவாக நியமிக்கப்பட வேண்டும் என்று இறுதி ஆவணத்திலும் எழுதி வைத்து விட்டார் என்பதை நாம் கடந்த வாரங்களில் பார்த்தோம். கலீஃபா சுலைமான் பின் அப்துல் மலிக் இறந்த செய்தி கிடைத்தவுடன் ரஜா பின் ஹைவா உமையா வம்சத்தினை ஒரு மஸ்ஜிதில் ஒன்று திரட்டுகிறார். அவரது கையில் அரசு முத்திரையிட்ட பிரிக்கப்படாத ஆவணம் இருந்தது. முதலில் கூடிய மக்களிடம் கலீஃபாவின் இறப்பு செய்தியை கூறிவிட்டு கையில் இருந்த ஆவணத்தை முன்வைத்து மக்களிடம் வாக்குறுதி பெறுகிறார் ரஜா. அதன் பிறகு ஆவணத்தை பிரித்து வாசித்து காட்டுகிறார். அதில் எழுதப்பட்டிருந்த வாசகங்கள் என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியாரும் நம்பிக்கையாளர்களின் தலைவருமான சுலைமான் பின் அப்துல் மலிக் உமர் பின் அப்துல் அஜீஸுக்கு இதன் மூலம் அறிவிக்கிறேன், எனக்கு பிறகு தங்களையும் தங்களுக்கு பிறகு யசீத் பின் அப்துல் மலிக்கையும் நான் முறைப்படி வாரிசாக நியமிக்கிறேன். மக்கள் இதை கவனமாக கேட்டு அமீருக்கு கீழ்ப்படிந்தும் அல்லாஹ்விற்கு பயந்தும் இருங்கள். அதுபோல் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுவதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒற்றுமையாக இருக்கும் வரை உங்களை வெற்றி கொள்ளும் துணிவு யாருக்கும் வராது. இப்போ இந்த அறிவிப்பை கேட்ட ஹிஷாம் பின் அப்துல் மலிக் வாக்குறுதி அளிக்க மறுப்பு தெரிவிக்கிறார். உடனே ரஜா, மறுப்பவர்கள் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய உடனே ஹிஷாம் அமைதியாகி விடுகிறார். அப்துல் மலிக்கின் வாரிசுகள் தங்கள் உரிமைக்கு பாதகம் நேர்ந்து விட்டதாக இதை எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உமர் பின் அப்துல் அஜீஸை தவிர வேறு யாரும் கலீஃபாவாக வருவதை மக்கள் விரும்பவில்லை. ஆவணத்தில் உமருக்கு பிறகு அடுத்த கலீஃபாவாக யசீத் பின் அப்துல் மலிக் தான் நியமிக்கப்பட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டதால் அவர்கள் ஓரளவு திருப்தி அடைந்து கொண்டார்கள். ஆவணத்தை ரஜா வாசிக்கும் பொழுது அவர் உமர் பின் அப்துல் அஜீஸின் பெயரை குறிப்பிட்டதும் அதிர்ச்சி அடைந்த உமர், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டார். அவரது கையை பற்றி எழச் செய்து மேடையில் அமர வைத்தார் ரஜா. முதலில் ஹிஷாம் பின் அப்துல் மலிக்கை வாக்குறுதி அளிக்க அழைக்கிறார் ரஜா. அவர் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் வாக்குறுதி அளிக்கிறார். அதுபோல் மற்றவர்களும் மகிழ்ச்சியுடன் வந்து வாக்குறுதி அளித்தார்கள். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. வாக்குறுதி அளிக்கும் நிகழ்வு நிறைவு பெற்ற பிறகு
சுலைமான் பின் அப்துல் மலிக்கின் ஜனாசா தொழுகையை உமர் பின் அப்துல் அஜீஸ் முன்னின்று நடத்தி வைக்கிறார். உடல் நல்லடக்கம் செய்து முடிந்ததும் அரசின் குதிரை கொட்டிலில் இருந்து ஒரு குதிரை கொண்டு வரப்படுகிறது. ஆனால் தன்னுடைய கோவேறு கழுதையே போதுமானது என்று கூறிவிட்டார் உமர் அவர்கள். அதன் பிறகு உமர் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு மக்களின் முன் உரை நிகழ்த்துகிறார்கள். மகாஜனங்களே, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதரும் புனித குர்ஆன் இறுதி வேதமும் ஆகும். எதையும் நான் புதிதாக தொடங்கப் போவதில்லை. இஸ்லாம் கூறும் வழிமுறைகளை பின்பற்றுவதிலும் அவைகளை முழுமைப்படுத்துவதிலும் நான் தொடர்ந்து ஈடுபடுவேன். உங்களை விட எந்த வகையிலும் நான் மேலானவன் கிடையாது. எனது சுமை அதிக பழுவானது. கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு எதிராக செயல்படுபவன் குற்றவாளி அல்ல. இறைவனின் கட்டளைகளுக்கு எதிராக செயல்படுவதுதான் மாபெரும் குற்றம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தன் உரையில் கூறி முடிக்கிறார் கலீஃபா உமர் அவர்கள். வாக்குறுதி பெறும் பணிகளும் நல்லடக்கம் செய்யும் பணிகளும் முடிந்து வீட்டிற்குள் சென்ற உமரின் தாடி கண்ணீரால் நனைந்திருந்தது. இதை பார்த்து பதறிப்போன அவர்களின் மனைவி அவருடைய உடல்நலம் குறித்து கேட்கிறார். அதற்கு உமர் சொல்கிறார், மக்கள் அனைவருடைய சுமையையும் என் தோள் மீது சுமத்திவிட்ட நிலையில் நான் எப்படி நலமாக இருக்க முடியும்? என்னுடைய பணிகள் குறித்து இறுதி தீர்ப்பு நாள் விசாரணையின் போது என் நிலை எப்படி இருக்கும் என்று நினைத்தேன். இந்த பயம்தான் என் கண்ணீருக்கு காரணம் என்று கூறினார்கள் உமர் அவர்கள். அதன் பிறகு கலீஃபா உமர் அவர்கள் தன் மனைவி ஃபாத்திமா பின் அப்துல் மலிக்கிடம், உனது ஆபரணங்கள் அனைத்தையும் பொது கருவூலத்தில் சேர்த்துவிடு. உனது ஆபரணங்களுடன் இனிமேல் நாம் வாழ்வதை நான் விரும்பவில்லை என்று கூறினார் உமர் அவர்கள். அதன் பிறகு அவர்களின் மனைவி மறுபேரும் சொல்லாமல் தனது தந்தையார் அளித்த விலை உயர்ந்த முத்துமாலை உட்பட தனது ஆபரணங்கள் அனைத்தையும் பொது கருவூலத்தில் ஒப்படைத்து விட்டார் ஃபாத்திமா பின் அப்துல் மலிக் அவர்கள். உமர் பின் அப்துல் அஜீஸின் இறப்பிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த யசீத் பின் அப்துல் மலிக் ஃபாத்திமா பின் அப்துல் மலிக் விரும்பினால் அவர் தன்னுடைய ஆபரணங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்றார். ஆனால் அதற்கு ஃபாத்திமா, நான் முழு விருப்பத்துடன் தான் அவற்றை கருவூலத்தில் ஒப்படைத்தேன், அதனால அவற்றை நான் மீண்டும் பெற்றுக்கொள்வதாக இல்லை என்று கூறிவிட்டார்கள். இப்போ கலீஃபாவாக பொறுப்பேற்ற உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து இனிமேல் யாரும் தவறாக பேசக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தார். காரணம், அன்று வரையிலும் உமையா வம்சத்தார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசைபாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஜும்மா குத்துபா உரையிலும் இதை அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்கள். அதுபோல ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளராகவே பார்த்தார் உமர் அவர்கள். ஹஜ்ஜாஜ் நியமித்த ஆளுநர்களையும் அதிகாரிகளையும் சுலைமான் ஆட்சி காலத்தில் நீக்கப்பட்டதற்கு உமரின் சிபாரிசு அதிகமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக கலீஃபா உமர் பின் அப்துல் அஜீஸின் எண்ணங்களும் செயல்களும் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.